ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 29ஓட தேர்ட் டேல இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் கால் முட்டியை பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு தேர்ட் டேல 3 சிம்பிள் மூவ்ஸ் காமிக்க போறேன். ஒரே இடத்துல பண்ற மாதிரி தான் இருக்கும், செவுரு பிடிச்சுன்னு பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள், எந்த வயசுல இருக்கவங்களும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன். பாருங்க, இந்த எக்ஸசைஸ் மூவ்ஸ் பண்றதுக்கு ஒரு செவரு கிட்ட வந்துருங்க. நம்ம எதிர்க்க செவரு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கையும் நீட்டி இந்த 2 ஃபுல் உள்ளங்கையும் நம்ம செவுத்துல படுற மாதிரி பதிய வச்சுக்கணும். பாருங்க, கையை நீட்டிக்கோங்க, 2 கையும் பதிய வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு காலை மட்டும் கொண்டு போய் முன்னாடி நீட்டி வைங்க. நம்மளோட கால் விரல் செவுத்துல இடிக்கிற மாதிரி பதிய வச்சுக்கோங்க. பின்னாடி கால் அதே இடத்துல இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல போங்க. செவுத்தை இடிக்கணும். இந்த முட்டி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா கால் பாதம் தூக்கி இருக்கணும். ஓகே, ஹீல் தூக்கி இருக்கும், விரல்ல நிக்கிறோம். திருப்பியும் பின்னாடி வந்துடும். அதே தான் ரிப்பீட் பண்ண போறோம். பாருங்க, ஸ்லைட்டா பெண்டு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல போய் ஒரு முட்டி செவர்ல இடிக்கணும். அப்போ காலோட பாதத்துல பாத்தீங்கன்னா குதிக்கால் மேல தூக்கி இருக்கணும், விரல்கள்லாம் தரையில படுற மாதிரி இருக்கணும். திருப்பி வந்துருங்க. இந்த சிம்பிள் மூவை ஒவ்வொரு காலையும் ஒரு 5 தடவை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருப்போமா. பின்னாடி இந்த காலை கொண்டு வந்துடுறோம். அடுத்த காலை முன்னாடி செவுத்துல டோஸ் படுற மாதிரி வச்சு பதிய வச்சிருங்க. இப்போ ஸ்லைட் பெண்டு கொடுத்து ஃப்ரண்ட்ல போங்க. செவுத்துல படணும் முட்டி, பின்னாடி வரும். திருப்பி செவுத்துல படணும் முட்டி, கால் உயரணும், பாதம் உயர்த்தணும். பாருங்க, ஹீல்ஸ் மேல போயிருக்கு, 2 கால்தும், டோஸ் மட்டும்தான் தரையில இருக்கும். திருப்பி பின்னாடி கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஜென்டிலா பண்ணுங்க, ஃபாஸ்டா பண்ணக்கூடாது. ஓகே, 5 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், ஒரு 15 தடவை. ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் இப்போ ஒரு 5 டைம்ஸ் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சுலபமானது. பிடிச்சின்னு பண்ணும்போது ஒன்றும் வலிலாம் ஒன்றுமே இருக்காது. இது எக்ஸசைஸ் கணக்கிலே வராது. ஜஸ்ட் இந்த சிம்பிள் மூவ்ஸால நம்ம முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றோம். அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆச்சுனாலே முட்டி வலியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அடுத்த செகண்ட் மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி 2 கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க, செவுத்துல பதிய வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிட்ட வந்துருங்க, ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்த பண்ண போற மூவுக்கு ஈஸியா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெண்ட் பண்ணி முட்டியை ஃப்ரண்ட்ல கொண்டு போய் செவுத்துல இடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கோங்க. 2 காலும் சேர்த்து பண்ண போறோம். பாருங்க, இப்போ 2 முட்டியும் சேர்த்து ஃப்ரண்ட்ல போய் செவுத்துல இடிக்கிற மாதிரி பண்ணிட்டு திருப்பியும் பின்னாடி கொண்டு வந்துருவேன். அப்படி இடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் மேல ரைஸ் ஆயிருக்கணும், டோஸ்ல நிக்கிறோம். திருப்பி பின்னாடி வருவோம். பாருங்க, ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போய் செவுத்தை முட்டி டச் பண்ணிட்டு பின்னாடி வரும். அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி ஒரு ஜென்டல் மூவ்ஸ் அகெயின் 5 or 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு பிரேக் எடுங்க. எவ்ரிடே காலையில எழுந்தவனுமே கூட இதை பண்ணலாம், முட்டி வலி இருக்கவங்களுக்கு. ஓகே, அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா இருக்கும், நிதானமா பண்ணுங்க. ஓகே, ரஷ் பண்ணக்கூடாது, ஃபாஸ்டா போயிட்டுலாம் வர வேண்டாம். ஜென்டில் அண்ட் ஸ்லோ. ஓகே, இவ்வளவுதான். ஸோ இந்த 2வது மூவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுலயே கொஞ்சம் கஷ்டமான மூவ், ஆனா பண்ண முடியும் எல்லாராலையும், ஒண்ணுமே இல்லை. அதுவும் பாருங்க, இதே மாதிரி செவருக்கு முன்னாடி கையை பதிய வச்சிடுறோமா. அடுத்தது ஒரு காலை மட்டும் தூக்கிக்கோங்க, ஃப்ரண்ட்ல போய் இப்படி டச் பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. அவ்வளவுதான். மேல தூக்கிக்கோங்க, நம்மளோட ஹிப் லெவலுக்கு காலை தூக்கிடணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் முட்டிய செவுத்துல இடிக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ பின்னாடி கீழே தரையில இருக்கிற பின்னாடி இருக்கிற கால் மட்டும் பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் மேல ரைஸ் ஆயிருக்கணும், டோஸ்ல மட்டும் நிக்கணும். அவ்வளவுதான். வந்தாச்சு பின்னாடி திருப்பியும். ஸோ ஒரு காலை உயர்த்தி இன்னொரு கால் முட்டி ஃப்ரண்ட்ல போய் இடிக்கணும். கீழே பதிஞ்சிருக்கிற கால் பாத்தீங்கன்னா ஹீல் மேல தூக்கி இருக்கணும், விரல் மட்டும்தான் தரையில இருக்கும். திருப்பியும் பின்னாடி கொண்டு வரும். ஸோ ஒவ்வொரு காலும் மாறி மாறி பண்ணுங்க. 5 தடவை ஒரு கால் பண்ணுங்க, திருப்பி வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு 5 தடவை பண்ணியிருப்போம் இல்லையா. அடுத்தது காலை மாத்திக்கலாம். அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஒரு காலை ஹிப் லெவலுக்கு தூக்கிக்கிறோமா, ஃப்ரண்ட்ல போய் முட்டி இடிக்கும் போது பின்னாடி இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா நம்மளோட குதிக்காலை தூக்கிடணும், ஹீலை தூக்கிடணும், டோஸ்ல நிற்கணும். திருப்பி கீழே வந்துடணும். திருப்பி இன்னொரு காலை ஹிப் லெவல் தூக்கிக்கிறோம், ஃப்ரண்ட்ல போய் இடிக்கிறோம் முட்டியால. அப்போ பின்னாடி இருக்கிற கால் பாருங்க ஹீல் ரைஸ் ஆயிருக்கு, டோஸ்ல நிற்கிறோம். திருப்பியும் தரையில பதிஞ்சிரும் 2 காலும். இதை ஒரு 5லேருந்து 10 தடவை பண்ணலாம். இது மற்ற மூவ்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வயசானவங்களுக்கு. சின்ன வயசுக்காரங்களுக்கு இதையும் ஈஸியா தான் பண்ண முடியும். ஓகே,
ஸோ லேட் 40s ஏர்லி 50sலாம் முட்டி வலி வர மாதிரி இருக்குனாலே இந்த மாதிரி சிம்பிள் மூவ்ஸை ரொட்டீனாக பண்ணிட்டே வரலாம். அவ்வளோதான். ஸோ 5 தடவை பண்ணி முடிச்சிருப்போம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இவ்வளோ சிம்பிள் மூவ்ஸை நீங்களாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தொடர்ச்சியாக பண்ணாதான் நம்ம முட்டி வலியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நாளைக்கு நான் புது டிஃப்ரெண்ட் சிம்பிள் மூவ்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய் பாய்.